உங்களுக்கு ஆம்பிட்ல ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி இருந்துட்டு அது உங்களுக்கு பயத்தை கொடுக்குதா? அது வந்து ஆக்சிலரி பிரஸ்ட் டிஷ்யூவா இருக்கலாம். உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த ஆக்சிலரி பிரஸ்ட் டிஷ்யூ அப்படிங்கிறது குழந்தையில இருந்தே நம்ம நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம். சின்னதா இருந்திருக்கலாம். வளரக்கூடிய பருவத்துல பிளஸ் வந்து பிரெக்னன்சி, பிரஸ்ட் ஃபீடிங் இந்த சேஞ்சஸ்லாம் நடக்கும்போது அது வந்து நோட்டிசபிளா பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மெயினா ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நடக்கக்கூடியது தான். இது யார் யாருக்கெல்லாம் இந்த சர்ஜரி தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்டா அவங்க வந்து ஸ்லீவ்லெஸ் வேர் பண்ற லேடிஸா இருக்கலாம். இல்ல அவங்களுக்கு வந்து கை காலை தூக்கி ஏதாவது அசைக்கும் போது அந்த இடத்துல டிஸ்கம்ஃபர்ட் வரலாம். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டைம்ல அது வந்து பெயினை கொடுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சர்ஜரி நம்ம கண்டிப்பா பண்ணா நல்லது. இப்போ இந்த சர்ஜரி வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 விதமான ப்ரொசீஜர்ஸ் இந்த சர்ஜரியில நம்ம பண்ணலாம். அதாவது ஆக்சிலரி பிரஸ்ட் டிஷ்யூவை ஃபீல் பண்ணும்போது ஒரே சாஃப்டா மட்டும்தான் இருக்கு, அதாவது சாஃப்ட் ஃபேட்டி டிஷ்யூ மட்டும்தான் இருக்கு அப்படின்னா நம்ம லைப்போசெக்ஷன் மட்டுமே பண்ணி அந்த ஸ்வெல்லிங்கை நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். இல்ல கொஞ்சம் கிளாண்டுலர் டிஷ்யூவாகவும் ஃபீல் ஆகுது அப்படின்னு நினைச்சா நம்ம வந்து லைப்போசெக்ஷனும் பண்ணிட்டு அந்த கிளாண்டையும் ரிமூவ் பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் கட் கொடுத்து ரிமூவ் பண்ண தேவை இருக்கும். இந்த கட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிலரி ஃபோல்டுலயே வந்து இருக்கிற மாதிரி நம்ம கொடுக்கலாம். அதாவது ஸ்லீவ்லெஸ் போட்டா கூட அவங்களுக்கு அந்த ஸ்கார் வெளியில தெரியாத மாதிரி ஆம்பிட்லயே இருக்கிற மாதிரி அந்த ஸ்காரை டிசைன் பண்ணி நம்ம அந்த ஸ்வெல்லிங்கை ரிமூவ் பண்ண முடியும். இந்த சர்ஜரி பாத்தீங்கன்னா இட் டேக்ஸ் ஒரு 1 to 1.5 hours அந்த மாதிரி ஆகும். இந்த ப்ரொசீஜருக்கு அப்புறமா ஈவினிங்கே அவங்க டிஸ்சார்ஜ் ஆயிக்கலாம். அதாவது டே கேர் ப்ரொசீஜர். ஒரு 1 week அவங்க ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா போதுமானதா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க மெல்ல அவங்களோட ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு 6 to 8 weeksக்குள்ள இது நல்லா செட்டில் ஆகி உங்களுக்கு வந்து எந்த பெயினும் இல்லாம செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்வெல்லிங் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க பக்கத்துல ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனை போய் பார்த்து அதுக்கு சர்ஜரிக்கு முன்னாடி நீங்க ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி கூட நம்ம இந்த ஆக்சிலரி பிரஸ்ட் டிஷ்யூவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொசீஜர் வந்து நீங்க பண்ணிக்கணும் அப்படின்னா பக்கத்துல பிளாஸ்டிக் சர்ஜனை போய் பார்த்து அவங்க கிட்ட சஜஷன்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா லைப்போசெக்ஷன் மட்டும் பண்ணணுமா இல்ல உங்களுக்கு ரெண்டுமே லைப்போசெக்ஷன் வித் சர்ஜிக்கல் எக்ஸிஷனும் தேவைப்படுமா அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உங்களோட ஒர்க் எல்லாம் பிளான் பண்ணிட்டு நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே சமயத்துல ஃபியூச்சர்ல உங்களுக்கு இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.